வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோல நம்ம இஷ்யூ 4 ஃபீச்சர் அண்ட் ரேஷியோ ஆஃப் ஷேர்ஸ் சாப்டர்ல அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 24 நம்ம பார்க்க போறோம். பிஃபோர் கோயிங் இன்டு த ப்ராப்ளம், நம்ம எப்பவுமே காலேஜ் லைஃப்ல வந்து நம்மளோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்றதுக்கு நிறைய மெனக்கெடுவோம். இல்ல நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். ஸோ அப்படி உங்க பர்சனாலிட்டியை டெவலப் பண்றதுக்கான சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நான் டேக் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோல. யூ ப்ளீஸ் செக் அவுட். இந்த வீடியோ மட்டும் இல்ல, என்னால முடிஞ்ச மேக்ஸிமம் வீடியோஸ்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து நான் வந்து டேக் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் செக் இட் அவுட். இஃப் யூ ரியலி லைக் இட், பர்ச்சேஸ் பண்ணுங்க. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல தான். பிகாஸ் ஐ நோ வெரி வெல், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு விஷயத்த ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணும்னா அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. அதனால மேக்ஸிமம் அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல தான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குது. ஐ டென்ட் டேக் எனி காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ். அண்ட் ஆல்சோ இஃப் யூ விஷ் யூ பை. ஓகே, now let's get into the problem. அண்ட் இதுதான் அந்த ப்ராப்ளம்ங்க. இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளூ மூன் கம்பெனி வந்து 50,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க பப்ளிக்கு. பட் ஆனா பப்ளிக் என்ன பண்ணியிருக்காங்க, 90,000 ஷேர்ஸ்க்கு அப்ளிகேஷன் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸஸ் 40,000 ஷேர்ஸ் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது. அப்போ அவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஷேர்ஸ் இஷ்யூ பண்றேன்னு அனௌன்ஸ் பண்ண மொமெண்ட்ல ஃபர்ஸ்ட் 45,000 ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஒரு 20,000 ஷேர்ஸ், அதுல இருந்து 5,000 ஷேர்ஸ் எடுத்திருக்காங்க. 25% ஆஃப் 20,000 இஸ் 5,000. ஸோ அந்த 5,000 ஷேர்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே. அண்ட் பேலன்ஸ் 15,000 ஷேர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஷேர்ஸோட அப்ளிகேஷன் மணியை கம்பெனியே வச்சுக்கிச்சு. ஏன் அவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, கம்பெனி இன் த சென்ஸ் நம்ம தான் வச்சுக்கோங்க, நம்மளே வச்சிருக்கோம். ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த 5,000 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கல்ல, 5,000 ஷேர்ஸோட ஓனர், அந்த 5,000 ஷேர்ஸ்க்கான அடுத்த அமௌண்ட் அவங்க பே பண்ண வேண்டியது, அதாவது அலாட்மெண்ட் மணி ₹2.50 அவங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை இந்த எக்ஸஸ் 15,000 ஷேர்ஸோட அப்ளிகேஷன் மணில இருந்து கழிச்சிடுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்றதுக்காக அந்த அமௌண்ட்டு கம்பெனியே வச்சிருக்கோம். அடுத்தது லாஸ்ட்டா ஒரு 20,000 ஷேர்ஸ் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்கள மட்டும் தான் ரிஜெக்ட் பண்ணி அவங்களோட அப்ளிகேஷன் மணிய அவங்களுக்கு திருப்பி குடுத்துட்டாங்க. ஓகே. இந்த ப்ராப்ளம நீங்க அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரி அ தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்படியே சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டூ டூ ஜர்னல் என்ட்ரீஸ். என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அண்ட் அதுக்கான ஜர்னல் என்ட்ரீஸ் என்னென்ன அப்படிங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். அண்ட் ஒன் மோர் திங், எப்பவுமே வந்து நீங்க இப்படி ஒரு ஈஸி ப்ராசஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா, இட் வில் பி வெரி ஈஸி. அதாவது இப்ப நீங்க ஒரு பாக்கெட் மணி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பாக்கெட் மணில வந்து நமக்கு நெறைய செலவுகள் இருக்கும். பட் அந்த அமௌண்ட்ட ப்ராப்பரா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட செலவுகள் வந்து ஆர்கனைஸ்டா இருக்கும். இல்ல அப்படின்னா, எதுக்கு செலவு பண்றோம்னே தெரியாது. ஆனா செலவாயிடும். அதனால ஒரு ஒரு கம்பெனியுமே அதே மாதிரி தான். ஒரு அமௌண்ட் உள்ள வருது அப்படின்னா, அது என்ன பர்ப்பஸ்க்காக வருது? அந்த அமௌண்ட்ட எங்க நம்ம வைக்கணும்? அத வச்சு என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கணும். இப்போ நான் தான் ப்ளூ மூன் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு 6 பாக்ஸ் வச்சிருக்கேன். ஓகே. ஒண்ணு வந்து ஷேர் அப்ளிகேஷன், அடுத்தது ஷேர் அலாட்மென்ட், ஷேர் ஃபர்ஸ்ட் கால், ஷேர் ஃபைனல் கால், ஷேர் கேப்பிட்டல் அண்ட் கால் இன் அட்வான்ஸ். இந்த ப்ராப்ளம பொறுத்தவரை கால் இன் அட்வான்ஸ். இப்படி 6 பாக்ஸ் வச்சிருக்கேன். ஸோ அந்த 6 பாக்ஸ்குள்ளயும் நாம சில அமௌண்ட்ட ஃபில் பண்ணணும். ஓகே. இந்த பாக்ஸ்க்குள்ள இவ்ளோ அமௌண்ட் தான் இருக்கணும். இந்த பாக்ஸ்க்குள்ள இவ்ளோ அமௌண்ட் தான் இருக்கணும். அப்படின்னு நமக்கு இங்க சர்டன் ரூல்ஸ் இருக்கு. இப்ப ஷேர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, 50,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேரோட அப்ளிகேஷன் வேல்யூ ₹2னா 50,000 இன்டு 2 1,00,000 தான் என்னோட ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்க்குள்ள இருக்கணும். ஓகே. அத தாண்டி எக்ஸ்ட்ரா ₹1 கூட இருக்கக்கூடாது. பட் ஆக்சுவலா நம்ம எவ்ளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்? ₹1,80,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம் 90,000 ஷேர்ஸ்க்கு. அப்ப இந்த 1,00,000 போக பேலன்ஸ் 80,000 அது எந்த பாக்ஸ்ல வைக்கணும்? அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ அந்த மாரி நம்ம பிசினஸ்க்குள்ள வர்ற அமௌண்ட்ட எந்தெந்த பாக்ஸ்ல போட்டு வைக்கணும்? அப்படி அந்த மாதிரி ஒரு அ இமேஜினரியா நீங்க திங்க் பண்ணிட்டீங்கனாலும், உங்களுக்கு ஜர்னல் என்ட்ரி ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ இப்ப நான் 6 பாக்ஸ் வச்சிருக்கேன். இப்ப என்ன பண்ணியிருக்காங்க, 90,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணி வந்திருக்கு. 1,00,000 ரிசீவ் பண்ண வேண்டிய இடத்துல 1,80,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் 45,000 ஷேர்ஸ் வாங்குனவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது 20,000 ஷேர்ஸ். 20,000 ஷேர்ஸ்ல 25% 5,000. ஸோ 45 பிளஸ் 5 50,000 முடிஞ்சு போச்சு. பேலன்ஸ் 15,000 ஷேர்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த 15,000 ஷேர்ஸோட அப்ளிகேஷன் மணிய அப்படியே வச்சிருக்காங்க.
அத ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு திருப்பி குடுக்கல. ஏன் அப்டின்னா, அடுத்தது அலாட்மென்ட் மனில அந்த காசு எடுத்து போட்டுருவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க. அடுத்த 20,000 ஓகே. அடுத்த 20,000 ச சாரி 25,000 வரும். ஏன்னா, இங்க வந்து 20,000ல ஒரு 5,000 இது பண்ணிட்டாங்க. மேல 45,000 தான். ஸோ 45,000 பிளஸ் 20,000 இஸ் 65,000 தான். அவுட் ஆஃப் 90,000ல 65,000 போக பேலன்ஸ் 25,000 ஷேர்ஸ் இருக்கு. அந்த 25,000 ஷேர்ஸையும் ரிஜெக்ட் பண்ணி அவங்க கையில காச குடுத்துட்டாங்க. நீங்க எங்களோட கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "தி ஃபர்ஸ்ட் கால் வாஸ் மேட் ஆன் 1 நவம்பர் 2015." இந்த டேட் எல்லாமே நான் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆன்ஸர் நம்ம பார்க்குறப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபைனல் கால் வந்து 1 பிப்ரவரி. அலாட்மென்ட் வந்து எப்ப நடந்திருக்கு? 1 ஆகஸ்ட். ஓகே. ஸோ இந்த டேட் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அக்கார்டிங் டூ த டெர்ம் ஆஃப் இஷ்யூ, தி சர்ப்ளஸ் அப்ளிகேஷன் மணி அது நான் சொன்ன மாரி, அந்த சர்ப்ளஸ் அப்ளிகேஷன் மணிய அவங்களாவே வச்சுக்கிட்டாங்க. டு அட்ஜஸ்ட் வித் தி அலாட்மென்ட் அண்ட் தி சப்சிக்வென்ட் கால். ஒன் ஷேர் ஹோல்டர் டு ஹூம் 5,000 ஷேர்ஸ். அவரு என்ன பண்ணியிருக்காரு? அலாட்மென்ட் மணி பே பண்ணணும் இல்லையா? எப்போ பே பண்ணணும்? 1 ஆகஸ்ட். ஸோ அப்போ 5,000 இன்டூ ₹2.50 பே பண்ண வேண்டிய இடத்துல, அவரு வந்து 5,000 இன்டூ இந்த ₹2.50 பிளஸ் இந்த ₹3 பிளஸ் இந்த ₹2.50 இத்தனை அமௌண்ட்டையும் சேர்த்து பே பண்ணிட்டாரு. இப்போ என்னன்னா, இந்த டேட்ல பே பண்ண வேண்டிய அமௌண்ட்ட அட்வான்ஸ்டா 1 ஆகஸ்ட்டே அவர் பே பண்ணிட்டாரு. ஸோ அப்படி பே பண்ணதுக்காக அவருக்கு நாம 5% இன்ட்ரெஸ்ட் குடுப்போம். ஸோ இந்த 5% இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறது நான் உங்களுக்கு ஆன்ஸர்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கேஷ் புக்கு, ஜர்னல் என்ட்ரி, கால் இன் அட்வான்ஸ் அக்கவுண்ட். இந்த 3 விஷயம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ராப்பர் ஆர்டர்ல போணும்னா, ஃபர்ஸ்ட்டு ஜர்னல் என்ட்ரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ₹1,80,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். நம்ம பிசினஸ்க்குள்ள வந்திருக்கு. என்ன ஃபார்ம்ல வந்திருக்கு அப்படின்னா, ஷேர் அப்ளிகேஷன் அமௌண்ட்டா வந்திருக்கு. ஓகே. ஸோ வந்த காசு எடுத்து நம்ம ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்க்குள்ள போட்டிருக்கோம். எவ்ளோ? ₹1,80,000. ஆனா, அந்த ₹1,80,000ல ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்க்குள்ள இருக்கிற அந்த ₹1,80,000 எங்கெங்க போகணும்? அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அதான் அடுத்த என்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து கேஷ் ஹஸ் கம் இன்சைட். அதனால பேங்க் அக்கவுண்ட்ட டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த அமௌண்ட் எங்க போகுதுன்னா, ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்க்குள்ள போகுது. அதனால அத கிரெடிட் பண்ணியிருக்கோம். வேர் இட் கோஸ் தட் ஹேஸ் டு பி கிரெடிட்டட். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷேர் அப்ளிகேஷன் மணி. ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்க்குள்ள இப்போ ₹1,80,000 இருக்கு. இந்த ₹1,80,000 எங்க போய் சேரணும்? ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்குள்ள போகணும். ஏன்னா, இந்த ஷேர்ஸ் நம்ம வாங்குறதே வந்து கேப்பிட்டல்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு தான். அந்த கேப்பிட்டல் அமௌண்ட்டா வச்சு அத பிசினஸ்க்குள்ள அ நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு தான். ஸோ, நம்ம வாங்குற அந்த அப்ளிகேஷன், அலாட்மென்ட், ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால் எல்லா அமௌண்ட்டும் ஒண்ணு சேர்த்து போக வேண்டியது ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்குள்ள. ஓகே. இப்போ ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்க்குள்ள 1,80,000 இருக்கு. அந்த பாக்ஸ்க்குள்ள இருந்து which is inside debit what is inside. ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்க்குள்ள தான் இந்த ₹1,80,000 இருக்கு. அதனால அத டெபிட் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த ₹1,80,000 எந்தெந்த பாக்ஸ்க்குள்ள போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்குள்ள போக வேண்டியது 50,000 ஷேர்ஸ் இன்டூ ₹2 அப்ளிகேஷன் மணி வேல்யூ. அது ₹1,00,000 ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்குள்ள போகணும். எங்க ஷேர் அப்ளிகேஷன்ல இருந்து. ஓகே. அடுத்தது ஷேர் அலாட்மென்ட். இங்க அவுட் ஆஃப் 20,000 ஷேர்ஸ்ல 5,000 ஷேர்ஸ் தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் 15,000 ஷேர்ஸ் உடைய அப்ளிகேஷன் மணி இந்த ₹2 வந்து எங்க போணும்? அலாட்மென்ட்ல அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட். ஓகே. அந்த 30,000. இப்போ ஃபர்ஸ்ட் 45,000 அவுட் ஆஃப் 90,000 ஃபர்ஸ்ட் ஒரு 45,000 அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 5,000 அக்செப்ட் பண்ணிட்டாங்க. 5,000 அக்செப்ட் பண்ணது போக 15,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணி அப்படியே வச்சிருக்காங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 25,000 ஷேர்ஸ். ஓகே. இங்க நான் திரும்ப கொஸ்டின்ல நான் உங்களுக்கு காமிச்சு சொன்னேன்னா, இந்த 25,000 எப்படி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ 45,000 அவுட் ஆஃப் 90,000 45,000 போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 45,000 ஷேர்ஸ் இருக்கும். ஓகே. அந்த 45,000 ஷேர்ஸ்ல இப்போ இந்த 20,000 ஷேர்ஸ்ல 5,000 ஷேர்ஸ் அக்செப்டட். ஓகே. ஸோ இந்த 45,000 பிளஸ் இந்த 20,000ங்கிறது 65,000
ஷேர்ஸ் வந்து நம்ம கையிலேயே தான் இருக்கு. இப்ப இந்த 90,000ல இந்த 65,000 ஷேர்ஸ் போக பேலன்ஸ் எவ்ளோ? 25,000 ஷேர்ஸ். ஸோ அந்த 25,000 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட்ட வந்து நாம திருப்பி குடுக்குறோம். ஓகே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த 90,000 மைனஸ் 65,000 இஸ் 25,000. ஸோ அந்த வேல்யூ தான் இது. ஸோ இந்த அமௌண்ட்ட வந்து நாம திருப்பி அவங்களுக்கே குடுக்குறோம். யாரு குடுத்தாங்களோ அவங்களுக்கு நம்ம திருப்பி குடுக்குறோம். ஸோ தட் இஸ் 50,000. இப்ப இத டோட்டல் பண்ணீங்கன்னா 1,80,000 வந்துரும். ஓகே. ஸோ இப்போ ஷேர் அப்ளிகேஷன்ல என்னென்ன அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. அடுத்தது ஷேர் அலாட்மென்ட். ஸோ இங்க அடுத்தது என்னன்னா, ஷேர் அலாட்மென்ட் பாக்ஸ்க்குள்ள மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்ளோ இருக்கணும்? விச் இஸ் ஹவ் மச் இஸ் ரிசீவபிள். ஓகே. அதாவது ஆல்ரெடி எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கு. அதெல்லாம் செகண்டரி. இப்ப வந்து ஷேர் அலாட்மென்ட் பாக்ஸ்க்குள்ள எவ்ளோ அமௌண்ட் இருக்கணும்? அந்த அமௌண்ட் ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள போக வேண்டிய அமௌண்ட். ஓகே. அதுதான் இதுக்கானது. எப்பவுமே வந்து ஜர்னல் என்ட்ரில நான் உங்களுக்கு சொல்லுவேன். எவ்ளோ அமௌண்ட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு என்ட்ரி அண்ட் எவ்ளோ அமௌண்ட் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு என்ட்ரி. ஸோ இங்க வந்து நம்ம ஷேர் அலாட்மென்ட் பாக்ஸ்க்குள்ள இப்போ 1,25,000 ரூபீஸ் இருக்கணும். அத நம்ம ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே. திஸ் இஸ் டியூ. நம்ம கலெக்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட். பட் ஆக்சுவலா எவ்ளோ கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாட்மென்ட் அப்பவே வந்து இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஷேர் அலாட்மென்ட் 50,000 ஷேர்ஸ் இன்டூ ₹2.50. இதுதான் 1,25,000 அந்த அமௌண்ட் ஷேர் அலாட்மென்ட்டா இருக்க வேண்டியது. பட் இங்க ஆல்ரெடி இங்க பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார் போட்டு வச்சிருப்பேன். இங்க ரெட் கலர்ல போட்டதுக்கு ரீசனே இதுதான். ஷேர் அலாட்மென்ட்க்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் இந்த 30,000. ஸோ அந்த 30,000 ஆல்ரெடி நம்ம கையில இருக்குதா? ஸோ அதனால ஷேர் அலாட்மென்ட் அக்கவுண்ட் எவ்வளோனா, ₹95,000 நம்ம கலெக்ட் பண்ணா போதும். ஓகே. ₹95,000 நம்ம கலெக்ட் பண்ணா போதும். ஏன்னா, ஆல்ரெடி 30,000 இருக்கு. ஓகே. ஸோ அந்த 95,000 பிளஸ் ஒரு 5,000 ஷேர்ஸ் வாங்குனவரு என்ன பண்ணியிருக்காரு, இந்த அலாட்மென்ட் மணி போக ஃபர்ஸ்ட் கால் அண்ட் ஃபைனல் காலும் சேர்த்து அவரு பே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அமௌண்ட்டும் நமக்கு உள்ள வந்திருக்கு. தட் இஸ் ₹27,500. ஓகே. இப்போ ஷேர் அலாட்மென்ட் டேட் அன்னைக்கு நம்ம ரிசீவ் பண்ண அமௌண்ட் ₹1,22,500. ஓகே. ஸோ இத நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 ஆகஸ்ட் 15 தான் நம்ம ஷேர் அலாட்மென்ட் மணி ரிசீவ் பண்றோம். அந்த அன்னைக்கு நம்ம ரிசீவ் பண்ண அமௌண்ட் ₹1,22,500 தான். அதுவுமே எப்படின்னா, ஆல்ரெடி இந்த 30,000 போக பேலன்ஸ் அமௌண்ட்டும், ஒருத்தர் மட்டும் ஃபர்ஸ்ட் கால் அண்ட் ஃபைனல் கால் அட்வான்ஸ்டா பே பண்ண அமௌண்ட்டும். இது 2ம் சேர்த்து நம்ம இவ்ளோ தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். பட் ஆக்சுவலா எவ்ளோ கலெக்ட் பண்ணணும்? ₹1,25,000. பட் நம்ம வாங்குனது ₹1,22,500. ஓகே. இப்போ அலாட்மென்ட் அன்னைக்கு வாங்குன அமௌண்ட், வாங்க வேண்டிய அமௌண்ட்க்கு என்ட்ரி போட்டாச்சு. அடுத்தது ஃபர்ஸ்ட் கால். ஸோ ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட் எவ்ளோ வாங்கணும்? ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் டேட்டா டூ ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். அதாவது ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸ்ல இருந்து ஷேர் கேபிட்டலுக்கு போக வேண்டிய அமௌண்ட் எவ்ளோன்னா, ₹1,50,000. ஓகே. ஸோ ஐ திங்க் யா. ஸோ இந்த ₹1,50,000ல நாம எவ்ளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கவுண்ட். தட் இஸ் ₹1,35,000. ஏன் ₹1,50,000 வாங்க வேண்டிய இடத்துல ₹1,35,000 தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, ஆல்ரெடி இங்க 5,000 ஷேர்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் கால் மணியும் பே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அந்த கால் இன் அட்வான்ஸையும் நாம இங்க சேர்க்கிறோம். ஸோ கால் இன் அட்வான்ஸ் 5,000 ஷேர்ஸ் இன்டூ திஸ் ஃபர்ஸ்ட் கால் மணி ₹3. ஸோ அது ₹15,000. அந்த 15,000 போக பேலன்ஸ் ₹1,35,000 தான் நமக்கு கேஷா உள்ள வந்திருக்கு. எப்போ? நவம்பர் 1, 2015 அந்த அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் மணி பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 அமௌண்ட்டும் சேர்த்து எங்க போகுது? 1,50,000 டூ ஷேர் ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸ்க்குள்ள போகுது. ஓகே. அடுத்தது ஷேர் ஃபைனல் கால். ஷேர் ஃபைனல் கால் வந்து நம்ம எவ்ளோ வாங்கணும்? இதே 50,000 ஷேர்ஸ் இன்டூ ₹2.50 தட் இஸ் 1,25,000. அண்ட் ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள வேண்டிய அமௌண்ட் எவ்ளோ? ₹1,25,000. So this entry is for how much we need to receive as share final call. So ₹1,25,000 நம்ம வாங்கணும். இப்போ ஆல்ரெடி ஒரு 5,000 ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ற ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து இந்த ஃபைனல் கால் மணியும்
அட்வான்ஸா பே பண்ணிட்டாரு அலாட்மெண்ட் அன்னைக்கே. ஓகே. ஸோ வி ஹேவ் திஸ் 12,500 வித் அஸ். அது போக பேலன்ஸ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணது 1,12,500 rupees. ஓகே. ஸோ பேங்க் அக்கவுண்ட் வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ தட் இஸ் 1,12,500 rupees கால் இன் அட்வான்ஸ். இது நம்ம ஆல்ரெடி கலெக்ட் பண்ண அமௌண்ட். ஓகே. ஸோ இப்போ இந்த 2 அமௌண்ட்டும் சேர்ந்து தான் 1,25,000 rupees டு ஷேர் ஃபைனல் கால். ஃபைனல் கால் பாக்ஸ்க்குள்ள 1,25,000 rupees போயிருக்கு. அது எப்படி ஸ்ப்ளிட் ஆயிருக்கு அப்படின்னா, ஒருத்தர் வந்து 5,000க்கான அமௌண்ட்ட ஆல்ரெடி பே பண்ணது. அதுதான் 12,500. ஓகே. இது வந்து நம்ம கையில ஏற்கனவே இருந்தது. ஸோ ஆன் 1st February நம்ம கலெக்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் 1,12,500 rupees தான். பட் ஷேர் ஃபைனல் கால் பாக்ஸ்க்குள்ள போ வேண்டியது 1,25,000 rupees. ஓகே. ஆல்ரெடி இருக்கிற காசை எடுத்து கால் இன் அட்வான்ஸ்ங்கிற பாக்ஸ்க்குள்ள இந்த 12,500 இருக்கு. ஓகே. அந்த அமௌண்ட்டையும் எடுத்து நம்ம ஃபைனல் கால் டேட் அன்னைக்கு கலெக்ட் பண்ண 1,12,500யும் எடுத்து ஷேர் ஃபைனல் கால்ங்கிற பாக்ஸ்க்குள்ள நம்ம போடுறோம். ஓகே. ஸோ இப்போ ஃபைனல் கால் வரையும் முடிச்சாச்சு. இதே தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கால்லயும் அப்ளை ஆகும். கால் இன் அட்வான்ஸ்ங்கிற பாக்ஸ்க்குள்ள நமக்கு எவ்வளோ இருக்கு? 15,000 இருக்கு. ஓகே. அண்ட் அது போக நம்ம இந்த நவம்பர் 1 1,35,000 rupees கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஆஸ் ஷேர் ஃபர்ஸ்ட் கால். ஸோ அந்த ஷேர் ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸ்ல நம்ம 1,50,000 rupees போடணும். ஓகே. ஸோ இப்போ இதோட முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் கால், ஃபைனல் கால் எல்லாம் முடிஞ்சது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, கால்குலேஷன் ஃபார் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கால் மணி. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்டா வந்திருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் கால் மணி. ஓகே. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் கால் மணிக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் அலாட்மெண்ட் 1st August 2015. ஃபர்ஸ்ட் கால் வந்து 1st November 2015. ஃபைனல் கால் 1st February 2015. சாரி 2016 இது. ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் பீரியட் ஃபார் த ஃபர்ஸ்ட் கால் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரம் 1st August to 1st November 2015. இது எவ்வளோ? 3 மந்த்ஸ்க்கானது. ஓகே. இந்த 3 மந்த்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கால் மணி அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணினே போடலாம். ஏன்னா நம்ம 2 அமௌண்ட்டையும் இதுல எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி வந்து 5,000 shares into 3 rupees into 2 rupee 50 paise. ஸோ இந்த 2 அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட், இந்த 2 அமௌண்ட்டுமே அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் பீரியட்ல தான் அட்வான்ஸா பே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம அந்த 2 அமௌண்ட்டையுமே எடுத்திருக்கோம். எடுத்து 5,000 into rupees 3 plus rupees 2 rupee 50 paise. அப்போ 5 rupee 50 paise is equal to 27,500. அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் இதை நான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 27,500 into 5/100 into 3/12. இந்த 3 months அப்படிங்கிறது எப்படி வருதுன்னா, ஃப்ரம் 1st August to ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். நவம்பர் 1 நமக்கு என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் கால்க்கான டேட் வந்துடுது. ஸோ அந்த டேட் வரையும் நாம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் கால் டேட் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கால் மணிக்கான இன்ட்ரெஸ்ட் வராது. ஓகேவா? அதனால அந்த 3 மந்த்ஸுக்கு மட்டும் நாம இந்த 2 வேல்யூக்கும் சேர்த்து, ஓகே, இதையும் நான் போல்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த 2 அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் நாம இதுல பே பண்றோம். ஓகே. ஸோ அப்படி பே பண்றப்போ வில் கெட் 343 rupees 75 paise. இல்ல அதை ரவுண்ட் அப் பண்ணி நம்ம 344னும் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, கால்குலேஷன் ஃபார் ஃபைனல் கால் மணி. இப்போ ஃபர்ஸ்ட் கால் மணிக்கான இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பே பண்ணியாச்சு. இது எந்த டேட்ல நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா, ஃபைனல் கால் அமௌண்ட் பே பண்ண வேண்டிய டேட். ஓகேவா? அந்த டேட்ல என்ன ஆகும் அப்படின்னா 1st August. ஸோ இன்ட்ரெஸ்ட் பீரியட் வந்து ஃப்ரம் 1st November 2015 to 1st February 2016. ஏன்னா ஆகஸ்ட் டு சாரி எஸ் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஆகஸ்ட் டு அக்டோபர் வந்து நம்ம ப்ரீவியஸ் கால்குலேஷன்லயே பே பண்ணிட்டோம். ஓகே. அதனால அந்த வேல்யூ, அதாவது இந்த 3 rupees ஐ ஷோ யூ. இந்த 3 rupeesக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த இதுல வராது. ஓகே. ஏன்னா அது பே பண்ணக்கூடிய டேட் வந்துருச்சு. அதனால அந்த டேட்ல இருந்து அதுக்கப்புறம் எது அட்வான்ஸா பே பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம
இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த 5000 ஷேர்ஸ்க்கான ஃபைனல் கால் வேல்யூ ₹2.50 அதுக்கு மட்டும் தான் நாம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஏன்னா 1st February 2016ல பே பண்ண வேண்டிய அமௌண்ட்ட அவங்க 1st August 2015 பே பண்ணிட்டாங்க. பட் இதுலயே வந்து 1st August to 1st November 2015க்கு நாம இங்கேயே கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த ₹2.50வும் வந்திருக்குல்ல. ஸோ அதனால இந்த டியூரேஷனுக்கு நாம இங்கேயே கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததுல நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது 1st November to 1st February. ஏன்னா ஃபைனல் கால் அமௌண்ட் பே பண்ண வேண்டிய டேட் 1st February. ஸோ இந்த 1st November to 1st February தான் நாம இங்க பே பண்றோம். இங்க இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப 5000 into ₹2.50 is equal to 12,500. இந்த 12,500க்கு 5% into 3/12 அதுதான் இந்த ₹156. 25 பைசே வருது. அது ரவுண்ட் அப் பண்ணி நம்ம ₹156 பே பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அதுக்கான ஜர்னல் என்ட்ரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கால் இன் அட்வான்ஸ். எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் பே பண்றோம் அப்படின்னா, அது 3rd ரூல் தான் வரும். ஓகே. எப்பவுமே பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து கிரெடிட் வாட் கம்ஸ் இன், டெபிட் வாட் கோஸ் அட். பட் இங்க வந்து இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வந்து விச் இஸ் கோயிங் அவுட், அதை நம்ம டெபிட் பண்ணணும். ஓகே. ஸோ இங்க ரவுண்ட் ஆஃப் ₹500 ₹344 plus 156 is equal to ₹500. ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கால் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் அது ₹500. இப்போ இந்த ₹500 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கால் இன் அட்வான்ஸ். இங்க டெபிட் பண்ணியிருக்கோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு நாம கிரெடிட் பண்ணுவோம் தி சேம் அமௌண்ட். ஸோ வித் திஸ் ஜர்னல் என்ட்ரி இஸ் ஓவர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் புக்கு. கேஷ் புக்ல எப்பவுமே ரெசிப்ட் டெபிட் சைடும் பேமெண்ட் கிரெடிட் சைடும் இருக்கும். ஸோ இங்க ரெசிப்ட் ஷேர் அப்ளிகேஷன் பண்ணி ₹1,80,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஷேர் அலாட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் போக ₹95,000 பே பண்ணியிருக்கோம். நீங்க இது வந்து ஜர்னல் என்ட்ரிலேயே செக் பண்ணலாம். ஓகே. ஷேர் அப்ளிகேஷன் பண்ணி பேங்க்குக்கு நேரம் எவ்வளோ இருக்கு? ₹1,80,000 இருக்கு. அதுவே ஷேர் அலாட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஷேர் அலாட்மெண்ட்க்கு நேரம் ₹95,000 இருக்கு. ஓகே. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட். ஸோ இந்த ஷேர் அலாட்மெண்ட்க்கு நேரம் என்ன இருக்கோ அதுதான் நாம இங்க போடுவோம். ஓகே. தட் இஸ் ₹95,000. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கால் இன் அட்வான்ஸ். அதுவுமே இங்க இருக்கு. நாட் இன் திஸ், இங்க இருக்கு. ஸோ ஷேர் அலாட்மெண்ட் 95,000, கால் இன் அட்வான்ஸ் வந்து 27,500. ஸோ அதுவும் நம்ம அங்க போட்டிருக்கோம். அடுத்தது இங்க பாத்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா, கால் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால். இப்போ இங்க பேங்க்குக்கு நேரம் ₹1,35,000 இருக்கு. ஓகே. ஷேர் ஃபர்ஸ்ட் கால் வந்து ₹1,35,000. அதே மாதிரி ஷேர் ஃபைனல் கால் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபைனல் கால்க்கு நேரம் என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் நம்ம போடணும். ஓகே. ஸோ டு ஷேர் ஃபைனல் கால். இப்போ இதுல வந்து நமக்கு டெபிட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஐல் ஷோ யூ. இப்போ இதே பேங்க்ல டெபிட்ல இருக்கிற கால் இன் அட்வான்ஸ் இருக்கு இல்லையா? அதை அங்க பேமெண்ட் சைட்ல நம்ம காமிக்கணும். தட் இஸ் 12,500 அண்ட் ஆல்சோ இங்க கால் இன் அட்வான்ஸ். ஸோ இந்த 15,000ம் இந்த 12,500யும் நாம இங்க டோட்டலா காமிச்சிருப்போம். ஐல் ஷோ யூ. இங்க பை ஷேர் அப்ளிகேஷன் ₹50,000 நம்ம பே பண்ணணும். ஐம் வெரி சாரி. இந்த கால் இன் அட்வான்ஸும் நம்ம ரிசீவ் தான் பண்ணியிருக்கோம் 27,500. இங்க ஷேர் அப்ளிகேஷன் மணிங்கிறது ₹50,000 நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். ஓகே. தட் இஸ் அ பேமெண்ட் விச் இஸ் கோயிங் அவுட் சைட். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ₹500 பே பண்ணியிருப்போம். ஓகே. டோன்ட் கன்ஃபியூஸ். இந்த ஷேர் அப்ளிகேஷன் மணி 50,000 பே பண்ணதும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணது அந்த 2 பேமெண்ட் மட்டும் தான் நமக்கு இங்க பேமெண்ட் சைட் வரும். ஓகே. ஸோ இப்போ 2 சைடும் டோட்டல் பண்ணோம்னா வில் கெட் 4,99,500. இது ஆக்சுவலி ஐம் சாரி, த டோட்டல் இஸ் ராங். இங்க பேலன்ஸ் தான் 4,99,500 வரும். ஓகே. இந்த டோட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம் சாரி, ஐ forgot to update this total. இது let me total it here. இது பாத்தீங்க அப்படின்னா 4,99,500 plus 500 plus 50,000 is equal to 5,50,000 வருது. ஓகே. இப்போ if you want to total on the
receipt side 1,80,000 plus 95,000 plus 27,500 plus 1,35,000 plus 1,12,500. ஸோ உங்களுக்கு இங்க 5,50,000 வருது. ஓகே ஓகே இதுதான் கேஷ் புக். அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்காங்க, கால் இன் அட்வான்ஸ் அக்கவுண்ட். ஸோ கால் இன் அட்வான்ஸ் அக்கவுண்ட்ல வந்து ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அண்ட் ஃபைனல் கால் இது ரெண்டுமே அட்வான்ஸா நம்ம வாங்கியிருக்கோம். ஓகே பை பேங்க் அக்கவுண்ட் பிகாஸ் இங்க வந்து கிரெடிட் சைட் எல்லா ரெசிப்டும் வரும். பை பேங்க் அக்கவுண்ட் தட் இஸ் 27,500. அதுவே வந்து நம்ம இந்த கேஷை எங்க கொண்டு போய் போடணும், வேர் இட் வில் கோஸ் டு தி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அண்ட் ஃபைனல் கால். இது நீங்க ஜர்னல் என்ட்ரியில செக் பண்ணியும் போடலாம். சி இப்போ இங்க எதுவும் இல்ல. ஸோ இந்த ஸ்லைட்ல பாத்தீங்க அப்படின்னா கால் இன் அட்வான்ஸ் அக்கவுண்ட்னு இருக்கா. ஓகே ஸோ இங்க பை பேங்க் அக்கவுண்ட் அது நம்ம அங்க காமிச்சிட்டு இந்த கால் இன் அட்வான்ஸ்க்கு நேரா இருக்கிற 27,500 தான் நம்ம அங்க காட்டுவோம். அதே மாதிரி இங்க கால் இன் அட்வான்ஸ்க்கு நேரா பாத்தீங்க அப்படின்னா 15,000 இருக்கு. ஸோ டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால். ஸோ கால் இன் அட்வான்ஸ்க்கு இதை டெபிட் பண்ணியிருக்கோம்னா கிரெடிட்ல என்ன இருக்கோ அதை தான் நாம அங்க கால் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்ல காமிப்போம். ஸோ டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால்னு போட்டுட்டு கால் இன் அட்வான்ஸ்க்கு நேரம் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை நாம போடுவோம். ஓகே சேம் வைஸ் ஃபைனல் கால்லையும் டு ஷேர் ஃபைனல் கால்னு போட்டுட்டு கால் இன் அட்வான்ஸ்க்கு நேரம் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நாம அங்க மென்ஷன் பண்ணியிருப்போம். Okay, so the grand total is 27,500. So with this problem is over. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. I'll try my level best to clear. அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். With this signing off Dr. Shanti. Thank you once again.